ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செம்மையான ஒரு ஸ்டோரியை பற்றி பாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் நிறைய பேர் இந்த படிக்கிற வயசில் அந்த படிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் விளையாட்டுத்தனமாக அந்த படிக்கிற காலத்தில் கோட்டை விட்டுட்டு பின்னாடி வர்ற காலகட்டத்தில் நாம் நிறைய இயக்கங்களை அனுபவிச்சிருப்போம். அப்போ நாம் அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு இருந்தால் படிச்சிருக்கலாமோ, இப்போ இத்தனை கஷ்டப்பட வேண்டியது இருக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாம் ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனாலும் அதுக்கப்புறமும் நமக்கு முயற்சி பண்ணுனா இந்த படிப்பை தொடர முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ-ஷாப்பிங். அதாவது இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் அதே நேரத்தில் நல்ல உயர்தரமான பொருளாகவும் நாம் வாங்கி பயனடையலாம். எல்லாரும் இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ரவி அப்படிங்கிறவர் படிச்சுட்டு இருக்காரு. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சுத்தமாகவே படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அம்மா அப்பா எவ்வளவோ சொல்கிறாங்க, எப்படியாவது நம்ம பிள்ளை படிச்சிடணும், நாம தான் இந்த வயக்காட்டில் கடந்து கஷ்டப்படுறோம், இந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நாம் கொண்டு வரணும்னு எல்லா பேரண்ட்ஸும் கனவு காண்ற மாதிரி அந்த ரவியோட அம்மா அப்பாவும் கனவு காண்றாங்க. அதை குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரவிக்கு கொஞ்சம் கூட படிக்க பிடிக்கல. டெய்லியுமே வீட்டில் படி படி படின்னு டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவன் நினைக்கிறான். ஸ்கூலுக்கு போனால் நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற, மார்க்கு கம்மியாக வாங்குற அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸு சாரு எல்லாருமே அங்கே திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்தால் இவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் இவன் ரொம்பவே டிப்ரெஷனுக்கு ஆளாகி நாம் இந்த ஊரை விட்டு போயிடணும், வீட்டிலையும் இருக்க பிடிக்கல, ஸ்கூலுக்கும் போக பிடிக்கலன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் வீட்டை விட்டு சென்னைக்கு கிளம்பி வந்துடுறான். அப்படியே சென்னைக்கு வந்தவனே இந்த சென்னையில் சாப்பிட்றது தங்குறது இதுக்கெல்லாம் எதுக்குமே இடம் இல்லை, வேலை இல்லை, இப்படி ரூம் இல்லை, எதுக்குமே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்படி இப்படி பண்ணி ஒரு 3 வருஷம் போராட்டமாக போராடி ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறான். இந்த 3 வருஷத்தில் அம்மா அப்பா குழந்தைய காணும்னு சொல்லி தேடாத இடம் கிடையாது. பேப்பரில் எல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க. ரொம்ப தேடி களைச்சு ஓஞ்சு போயிட்டாங்க அவங்களும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த ஊருக்கார பொண்ணு ஒன்று சென்னைக்கு வரும்பொழுது எதேச்சையாக இவன் ஜவுளி கடையில் வேலை பார்க்குறத பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறமா அந்த அக்கா இந்த தம்பிக்கிட்ட பேசுகிறாங்க, ரவிக்கிட்ட, ஏப்பா இப்படி பண்ண, உங்கள் அம்மா அப்பா உன்னைய தேடி களைச்சு ஓஞ்சு போயிட்டாங்க, இந்த மாதிரி நீ சொல்லாமல் வரலாமா, 3 வருஷம் ஆச்சு, ஒரு எட்டு நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இருக்கலாம், இல்லை சொல்லிட்டாவது வந்திருக்கலாம் நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே இந்த பையன் சொல்கிறான், இல்லைக்கா எனக்கு நான் எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க நீ விடலை, படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, ஸ்கூலுக்கு போனால் அங்கேயும் எனக்கு டார்ச்சர், இது எல்லாம் என்னை அந்த நேரத்தில் அப்படியே மைண்டை டிஸ்டர்ப் ஆக்கி என்னை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வச்சிருச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த 3 வருஷத்தில் அம்மாவை நினைக்காத நேரமே கிடையாதுண்ணா. ஆனால் எனக்கு ஒரு பயம், எங்கே நான் ஃபோன் பண்ணனாக்க திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை அங்கே கூப்பிட்டுருவாங்க, இதனால தாக்கா நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான். அந்த அக்கா சொல்கிறாங்க, சரி எது எப்படியோ நடந்து போச்சு, ஒரு எட்டு நீ ஊருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. போய் அவங்க மூலமாக அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சோடனே உடனே அவங்க தேடி இந்த பையனை பார்க்குறாங்க. அம்மா அப்பாலாம் பார்க்கும்போது கட்டி பிடிச்சி அழுகும்போது அதுக்கப்புறம் அந்த ஜவுளி கடை ஓனர் ரொம்பவே பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. உங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜவுளி கடையில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொறுப்பான இடத்துல இந்த பையனை அந்த ஓனர் வச்சுருக்காரு. நல்ல சம்பளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா ரவிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா பொண்ணையே நிச்சயம் பண்ணுறாங்க. அப்போ ரவியும் ஓகேன்னு சொல்கிறாப்புல.
இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். அதாவது இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருட்களாகவும் நாம் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ சரின்னு நிச்சயம் பண்ணிடுறாங்க. ரவியும் ஊருக்கு வரான். ஊருக்கு வரும்போது பார்த்தா எந்த ஊர் அவன் வேணான்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தானோ அந்த கிராமத்தை பார்க்க அவ்வளோ ஒரு ஏக்கம். எதையெல்லாம் நாம் இந்த 3 வருஷத்துல மிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அந்த ஊருக்கு வர 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 ரவியோட மனசு அப்படியே ரொம்ப பாடாப்படுத்திக்குது. என்னதான் இருந்தாலும் கிராமம்தான், சிட்டி தான். சிட்டியில் இருக்கிறது கிராமத்தில் இல்லை. கிராமத்தில் இருக்கிற இந்த ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கோடி ரூபா கொடுத்தாலும் சிட்டியில் வராது அப்படிங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். எதையெல்லாம் நாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா பொண்ணை பார்த்து பேசும்போது அவங்க மாமா பொண்ணு ரொம்ப நல்லா படித்த பொண்ணு. அப்போ இவன் பேச்சு வாக்கில் பேசும்போது சொல்கிறான், அந்த பொண்ணு பேர் மல்லி, நான் அன்னைக்கு அம்மா அப்பா என்னைய படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்காம ஊரை விட்டே போயிட்டேன். ஆனால் நான் கடையில் போய் ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கும்போது நிறைய படித்தவங்க பேசும்போது தான் எனக்கு தெரியுது படிப்போட அருமை என்னன்னு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அப்போ அந்த மல்லி சொல்கிறான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை ரவி, இப்போ நினச்சாலும் நீங்கள் இந்த படிப்பை கண்டினியூ பண்ணலாம். எத்தனையோ வழிகள் இருக்குது. நீங்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே தபால் மூலம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் தான் இந்த ரவிக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அப்படியா அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு அவனுக்கு ஒரு மின்னல் மாதிரி ஒரு மின்னல் போகுது அவனோட மூளையில. ஆமாம், நாம் ஏன் படிக்கக்கூடாது? இனி இதுக்கப்புறம் நாம் படித்து ஒரு மிகப்பெரிய ஆளாக ஏன் வர முடியாது? நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எந்த வயசுலையும் நாம் படிக்கலாம், விட்டதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க. இதை தாப்பா நாங்கள் அப்பத்துலேருந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் மனசார மன்னிப்பு கேட்குறான் அம்மா அப்பாட்ட. நீங்கள் அன்னைக்கு சொன்னது எனக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை அன்னைக்கு எனக்கு இல்லை, அதனால் என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுறேன். கண்டிப்பாக உங்கள் பிள்ளை ஒரு நல்ல படிப்பை படித்து ஒரு பெரிய நிலைமைக்கு வருவான், நம்புங்க. நான் அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்றி காட்டுறேன் அப்படின்னு இந்த ரவி சொல்கிறான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த பெற்றவங்களுக்கு. அந்த மல்லிக்கும் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறான். அந்த மாதிரி நாம் கண்டிப்பாக நம்மளுடைய இலக்குகள், குறிக்கோள்கள், அது எதுவாக இருக்கட்டும், அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக முயற்சி பண்ணினால் எல்லா வயதுலையுமே முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஒரு ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் நாம் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.